அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நியூ டெஸ்ட் பேட்ச் பத்தி ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓட நியூ டெஸ்ட் பிளான் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 17 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஈச் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பிளான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிவ்யூ வேற கொடுத்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ரன் பண்ணிட்டோம். சார் இப்போ இது தொடர்ந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே 10 யூனிட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறோம். அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ லாஸ்ட் கொடுத்த கண்டென்ட் ரொம்ப குறைவாக கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி மீன்ஸ் என்னன்னா, ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கிறத கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டை மாற்றணும். ஒன்று டாபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டாபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஐயோ எப்படி சார் நாங்கள் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு லாங் டேஸ் கேப் கொடுக்குறோம். லாங் டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7 நாள் வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 7 நாள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அப்படின்ற அடிப்படை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப 7 நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 7 டேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த 7 நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சார் இப்ப எங்களுக்கு டவுட் அப்படின்னா, சார் 7 நாள் அப்படின்னும் போது நாங்க தொடர்ச்சியா படிக்கிறதுக்கு சிரமமா இருக்காதா, அல்லது நாங்க சோம்பேறித்தனம் ஆயிட மாட்டோமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இதுக்குள்ள வரும். சில பேர் நாங்க பண்ணிடுவோம், எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பேசணும். சரிங்களா? சிலருக்கு நாங்க பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இல்ல எங்களுக்கு இது கொஞ்சம் சோர்வை தரலாம் அப்படின்னு பேசலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு சொல்யூஷன் இது பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா நம்ம இந்த ப்ரோக்ராம் வடிவமைச்சிருக்கோம். ஒண்ணு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 2 நம்ம ரெகுலர் பேட்ச் பொறுத்தவரையில உங்களுக்கு ஏறக்குறைய ஜூலை 15 அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை 15க்குள்ளாக உங்களுக்கு இந்த நடத்தப்படாத பாடங்கள் எல்லாத்தையுமே மேக்சிமம் முடிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். ஒன்று, ஜூலை 15க்குள்ளாக நீங்கள் நடத்தப்படாத பாடங்களை அதிகமான வகுப்புகளுக்கு கொடுத்து நம்ம முடிச்சிடறோம். ஒன்று, சரிங்களா? 2, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்வு திட்டம் ஜூலை 15க்கு மேலாக தொடங்கப்படும் அப்படின்னு நம்ம அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஜூலை 15க்கு மேலாக நிச்சயமாக அதுக்கான பிளான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுல மாற்றுகிறது வெல் டிஃபைன், நல்ல அற்புதமா நம்ம டிசைன் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ரைட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் அதாவது 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 7 நாட்கள்ல இந்த டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னன்னாக்கா இந்த 7 நாட்களும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சயின்ஸ்னு வச்சுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சயின்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா முதல் 7 நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா சயின்ஸ் தேர்வு நடக்கிற அந்த நாள் வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சயின்ஸ் சார் உங்களோட டிராவல் பண்ணுவார். அதுல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா அந்த பாடப்பகுதிகளை ரிவைஸ் பண்ணுவார். ரிவைஸ் மீன்ஸ் என்னன்னா அந்த கான்செப்ட்ஸ்ல டிஸ்கஷனா இருக்கலாம், அல்லது டீச்சிங்கா இருக்கலாம், அல்லது கோச்சிங்கா இருக்கலாம். அது ஏதோ ஒரு வேல பாத்தீங்க அப்படின்னா அந்த டீச்சர் அந்த டீச்சர் அந்த தேர்வு நடக்கிற அந்த எக்ஸாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய டிராவல் பண்ணுவார். ஸோ நீங்க அவரோட இன்டராக்ட் பண்ணலாம். அதுக்கான செஷன் அவர் டிசைன் பண்ணி உங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுவார். அப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து 2 நாள் தருவோம். அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த 2 நாள். அப்ப அந்த அடுத்த 2 நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த 2 நாள் எதுக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் பரீட்சை எழுதின பிறகு டெஸ்ட் எழுதின பிறகு டிஸ்கஷனுக்காக ஒரு 2 டேஸ் கொடுக்கும். அந்த டெஸ்ட் எழுதினதுக்கு பிறகு அந்த டிஸ்கஷனுக்காக 2 டேஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் பிளான் ஸ்டார்ட் ஆனபோது அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யார் எந்த யூனிட் கொடுக்குறோமோ அந்த யூனிட் டீச்சருக்கு மட்டும்தான் முதல் ஒரு 7 நாளும் அதுக்கடுத்து ஒரு 2 நாளும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 9 நாள் கிடைக்கும். அதுக்கடுத்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நாட்களாக பிரிக்கப்படும். அந்த 7 நாட்களாக எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 7 days டெஸ்ட் எழுதிட்டீங்க. அதுக்கு பிறகு 2 நாள் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னா, அடுத்த செகண்ட் டெஸ்ட் நீங்க போடுவாங்கல்ல, செகண்ட் டெஸ்ட் வந்து போடும்போது அந்த செகண்ட் டெஸ்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா உங்களோட கனெக்ட் ஆயிடுவார். அப்ப சயின்ஸ் இப்ப முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேத்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு மேத்ஸ் சார் வந்துருவார். அப்ப இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவர் வெளியே போயிடுவாரு. இப்ப மேத்ஸ் சார் வந்து உங்களோட என்ன பண்ணுவார் அப்படின்னா லைவா டிராவல் பண்ணுவார். இப்ப மேத்ஸ் சார் எப்படி டிராவல் பண்ணுவார்னா, அதாவது டெஸ்ட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 days இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 days வந்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்க்கு முன்னால டெஸ்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அன்னைக்கு நடந்துரும் இல்லையா, அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 days வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 days வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுனால அப்போ அடுத்த அந்த 4 நாள் அதாவது டெஸ்ட்க்கு முன்னால இருக்கிற 3 நாள், டெஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள், 4 நாள், மொத்தம் 4 நாள் ஆச்சா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் அந்த டெஸ்ட் எழுதுன உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த 4 நாள் வந்து டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அன்னைக்கு அவர் டீச் பண்ணுவார். டீச் பண்ணிட்டு அப்புறம் அந்த டிஸ்கஷன், இன்டராக்ஷன், டவுட் செஷன், கிளாரிஃபிகேஷன், டிஸ்கஷன் இது மாதிரி வந்து அவர் எடுப்பார். எடுத்து முடிச்ச பிறகு டெஸ்ட் அன்னைக்கு எழுதிடுவீங்க. எழுதின பிறகு பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்டு ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் அப்படி இருப்பான், ஷெட்யூலைஸ் பண்ணுவோம். அப்ப அந்த டீச்சர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம் முன்னால அவர் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவாரு, எக்ஸாம் முடிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாரு. ரெண்டுமே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எக்ஸாம் முன்னால அவர் ரிவைஸ் பண்ணுவாரு, எக்ஸாம் முடிச்ச உடனே டிஸ்கஷன் பண்ணுவாரு. என்னது அப்படின்னா எந்த யூனிட்ல டெஸ்ட் நீங்க எழுதுறீங்களோ படிச்சீங்களோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ் நடக்கும், ரிவிஷன் நடக்கும், பிளஸ் டிஸ்கஷன் நடக்கும். டெஸ்ட் எழுதுறத டிஸ்கஷன் நடக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் அந்த டீச்சரும் உங்களோட இணைவார்கள். அதாவது லைவா தான் டிராவல் பண்ண போறாங்க. அப்ப சோ நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைவா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்டையரா இந்த டெஸ்ட் பிளான் இந்த பேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் நம்ம சோர்வே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டெய்லி டச் இருக்கும். டெய்லி டச் அதாவது பாத்தீங்கன்னா டெய்லி டீச்சர் வந்து உங்களோட பேச போறாங்க. ஏதோ ஒரு அதாவது அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, அவங்க இப்ப என்னன்னா டீச்சர்ஸ் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி கொடுக்க போறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த யூனிட்டை வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி ஈஸியா கொண்டு போகலாம், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், சோ நிறைய ஐடியாலஜிஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பத்தின அவங்களும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய நியூ ஐடியாஸ் ஜெனரேட் ஆகலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனா பட் என்டையர்லி பாத்தீங்க அப்படின்னா லைவாவே இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாலேயும் சரி, எழுதுன பிறகும் சரி, எல்லா டீச்சர்ஸுமே உங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிட்டே இருக்கும். நீங்க நிறைய ட்ரெயின் ஆகிட்டே இருப்பீங்க. நிறைய டிஸ்கஷன் நடக்கும் போது அப்படி பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புரியுதுங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு என்டையர்லி ஒரு நியூ டெஸ்ட் பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சோ இது மாதிரி யாரும் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க நம்ம வந்து நியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரிங்களா? அது ஒரு பெஸ்ட் டிசைனா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படின்றது டைம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே லாங் கேப். சரி, இப்போ எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படி நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படின்னா 100 கேள்விகள் அமைந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 क्वेश्चंस இருக்கும். பைலாங்குவல்ல இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற அடிப்படையில இந்த கேள்வித்தாள் அமையும். சரி சார், எதுக்காக இவ்வளோ அதாவது பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலும் நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து குறிப்பா நம்முடைய பயிற்சியாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம தெளிவா இருக்கோம். நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். சோ அந்த சக்சஸ் ரேட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும், இன்னும் நம்மளை வந்து ரீகால் பண்ணிக்கணும். அதாவது சரி இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் எப்படி நடத்திட்டாங்க, நடத்தின பாடம் தானே அப்படிலாம் நம்ம நினைக்காம சோ அதோட திரும்ப நம்ம 1
பை ஒன் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நிறைய ஒருவார சில சப்ஜெக்ட்ஸ் சில பாடம் விட்டு போயிருக்கலாம். நல்லா பாருங்க, சில பாடம் விட்டு போயிருக்கலாம், ஏதாவது நடத்தாம கூட இருக்கலாம். ஆனா இப்போ இந்த பிளான் கொடுத்துருக்கிற பொழுது அந்த அதாவது யூனிட் கொடுத்துறோம். அப்ப யூனிட் கொடுக்கிற பொழுது அதுக்கு முன்னால இருக்கிற அந்த பாடத்தை அவங்க நடத்திடுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த முன்னால இருக்கிற அந்த பாடத்தை என்ன பண்ணிடுவாங்க, நடத்திடுவாங்க. ஏதாவது பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லுவீங்கல்ல சார், இருந்தது நம்ம பார்க்கவே இல்லை சார் அப்படின்னா அதை ஒரு நடத்திட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதும் போது பாத்தீங்கன்னா நீங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்களா ரீகால் பண்றதை தாண்டி உங்களோட ஸ்டாஃப் வந்து இணைகிறார். அப்ப ஸ்டாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. சோ இப்படி படிக்கலாம், இப்படி நம்ம நிறைய क्वेश्चंस ரைஸ் பண்ணுவார், டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க யூனிட் 8 and 9 பத்தி எல்லாம் பேசுறீங்க. சோ யூனிட் 8 and 9 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா எங்க இருக்கு என்னமே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாஃபே வந்து உங்களோட டைரக்டா லைவா வர போறாரு. அப்ப ஸ்டாஃப் டைரக்டா லைவா வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, நாங்க எப்படி படிப்பது, எங்கே பார்ப்பது, சோ அது மாதிரி பல விஷயங்கள் நீங்க அப்ப இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் முடிந்த உடனே நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு வந்து நேரம் பத்தலைன்னு சொல்ல மாட்டீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்த படிக்கிறதுக்கு நேரம் அதாவது படிக்க முடியல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த ஸ்டாஃப் உங்க லைவா இருக்கிறதுனால உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு போறாரு. அப்ப டாஸ்க் என்ன அப்படின்னா அப்ப அந்த ஏரியாவை எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு அப்ப என்டையரா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோச் பண்ணுவாங்க. சோ அதுக்கான முயற்சி நடக்கும். பட் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆபரேஷன். இந்த கோஆபரேஷனை வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து நல்லா வந்து டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ரேட் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான பிளான் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சூப்பரான பிளான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்படுத்துறது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்ப நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம். அந்த டைம்க்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 days வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அடுத்த 5ஆவது நாள் டெஸ்ட் நடக்கும். அன்னைக்கு கூட டிஸ்கஷன் இருக்கலாம். அடுத்து ஒரு 2 days இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 2 days இருக்கலாம், 3 days இருக்கலாம். அது வந்து அந்த டெஸ்ட் பிளானை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வரலாம் மேபி. ஏன்னா அது ஒரு குரூப் 4 பேட்ச் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுனால சில வேளை 2 நாள் இருக்கலாம், சில வேளை 3 நாள் இருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட்டா நம்ம சொல்லிட முடியாது. சோ 7 நாள் இருந்தா கான்ஸ்டன்ட்டா சொல்ல முடியாது. அதனால அந்த அட்ஜஸ்டபிள் வந்து நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்ம குரூப் 4 பிளான் எல்லாம் பார்த்து போடுவோம். சோ அதனால ரெண்டுக்கும் வந்து மிங்கிள் ஆகாம நம்ம போடுறதுனால சோ அந்த அட்ஜஸ்டபிலிட்டி வந்து இயல்பாகவே இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவோம், சூப்பரா பண்ணிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து 100 क्वेश्चंस அப்படினு சொல்லிட்டேன். சோ அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பிரசன்ட் பண்ணிடுவோம். அதுல பிரச்சனை இல்ல, ரொம்ப சூப்பர்வா கொடுத்துறலாம். ரைட்டுங்களா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நல்ல நீட்டா வந்து எக்ஸலென்ட்டா பிரசன்ட் பண்ணி எழுதி ரொம்ப வந்து நல்லா பண்ணிடுங்க. அதாவது இன்னொரு என்னன்னா ஒரு டெஸ்ட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அக்ரி வித் மீ, அதாவது பார்த்து எங்களோட நீங்க அக்ரி பண்ணிக்கங்க. எப்படி அக்ரி பண்ணிக்க, என்னோட அக்ரி பண்ணுங்க. என்னன்னா அதாவது நான் வந்து ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் கிடைக்கிற டெஸ்ட் சூப்பரா எழுதுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டுக்கு முன்னால ஸ்டாஃபோட நான் எப்பொழுதுமே 100% கனெக்டா, அதாவது பாத்தீங்கன்னா அவரோட டச்லயே இருப்பேன். நானு அதை விட்டு வெளியே போக மாட்டேன். இப்படி நீங்க தொடர்ச்சியா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு 100% வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்றேன். இன்னொன்னு என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கணும். அதாவது சும்மா பேரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி அந்த மாதிரி இல்லாம 100% வெற்றி என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாஃப் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்காக உண்மையில அவங்க வந்து மெனக்கிடுவாங்க, நிறைய பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்ப்போட இருக்கிறேன். நிச்சயமா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. காரணம் என்னன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கூட நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண தயாரா இருப்பாங்க. அதனால அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்துல பதிவு செய்றேன். சோ எல்லா பேருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது இன்னொன்று நான்
அடிக்கடி சொல்ற அதே விஷயம் தான். செய்யறது பெரிய விஷயமே இல்லை, தொடர்ச்சியாக செய்வது அப்படின்றதுதான் பெரிய விஷயம். சரிங்களா? இந்த சவாலான காலகட்டம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நாம் தொடர்ந்துதான் ஆக வேண்டும். நமக்கு வந்து கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது, நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அதற்காக நாம் நிறுத்தி விட முடியாது. ஏன் என்று சொன்னால், காலமும் மழையும் யாருக்கும் காத்திருக்காது என்று சொல்வார்கள். அதனால இந்த காலத்தை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் மீண்டும் இக்காலம் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல சிந்தனைகளோடு நாம் வளம் வந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். நாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா, வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான். சோ அந்த நம்பிக்கை, நல்ல நம்பிக்கையோடு நாம் பயணிக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம டே டு டே நம்ம ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெனரேட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் வெற்றி கொள்ள முடியும். இந்த புதிய திட்டம் என்பது உண்மையில் ஒரு சரித்திர திட்டமாக, ஒரு சரித்திரம் படைக்கும் திட்டமாக நிச்சயமாக இருக்கும். நம்முடைய அன்னை பயிற்சி மையம் என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அன்னை பயிற்சி மையம், பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பெரிய வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா இடையில் இந்த பயணத்தை நீங்க துண்டித்து விடக்கூடாது. தொடர்ந்து இந்த பயணத்துல சுறுசுறுப்பாக, உத்வேகமாக, உற்சாகமாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த இனியதொரு பயணத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெற்றிகரமாக தொடர்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த புதிய திட்டத்தை இனிதே தொடங்குவோம், வெற்றியான திட்டத்தை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.